மொரீஷியஸ் என்ற ஒரு தீவுல டோடோ என்ற சில பறவைகள் அங்க வாழ்ந்து வந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டுல மனிதர்கள் அந்த தீவுக்கு படையெடுத்து போய் அந்த தீவுல வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல இந்த டோடோ என்ற பறவை இன்னைக்கு அந்த பறவை அழியப்பட்ட ஒரு பறவையா சொல்லப்படுது. அந்த பறவை அழிந்ததுக்கு காரணம் அங்க படையெடுத்து வந்த மனிதர்கள் இல்ல, மனிதர்கள் எடுத்துட்டு வந்த சில பிராணிகள் இல்ல, அந்த டோடோ என்ற பறவையே அதோட அழிவுக்கு காரணம். எதனால அந்த பறவை அழிந்ததுக்கு அந்த பறவை தான் காரணம்னு நான் சொன்னேன்னா, அது ஒரு புறா போல உள்ள ஒரு பறவை. பார்க்கிற இடத்துல அதுக்கு சாப்பாடு நண்டு, மீன், கடல் ஓரத்துல புழு, பூச்சிகள், அளவுக்கு மீறியான சாப்பாடு. அதால உழைச்சி சாப்பிடுறதுக்கு வழியே இல்ல. பார்க்கிற இடத்துலலாம் சாப்பாடு இருந்தனால அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டு அது பறக்கிற தன்மையே அது மறந்துருச்சு, இழந்துருச்சு. அதோட உடம்பு பெருத்து போய் 12 to 15 கிலோ வெயிட்டுக்கு வந்து பறக்க முடியாம, நடக்க கூட முடியாம, அதால இனப்பெருக்கம் கூட செய்ய முடியாம இருந்திருக்க அந்த தீவுல. மனிதர்கள் உணவுக்காக அந்த பறவைய, டோடோ என்ற பறவைய கொன்றிருக்காங்க. மனிதர்கள் எடுத்துட்டு வந்த பிராணிகள் உணவுக்காக வேட்டையாடி இருக்கு அந்த பறவைய. ஆனா அந்த பறவையால அதை காப்பாத்திக்க முடியாம போனதுக்கு காரணம், அந்த பறவையால பறக்க முடியாம போச்சு, அந்த பறவையால ஓடி ஒளிய முடியாம போச்சு. இன்னைக்கு இந்த பறவையோட கதையை உங்ககிட்ட சொன்னா, நம்ம சிறு வயசு பிள்ளைங்க ஒரு 18 to 28, 29 இல்ல 30 வயசு பிள்ளைங்க சாதிக்க வேண்டிய வயசுல குடிச்சு புட்டு காலையில ஏந்திரிக்க முடியாம தலைவலியில படுத்து கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கேட்டா என்ஜாய், வேப் அடிச்சுக்கிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்மளால பார்க்க முடியுது. அங்க குடிக்கிறது எல்லாம் விலை குறைவான தண்ணி. கிட்னி போயிரும், லிவர் போயிரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் 40 வயசுலயே. சிந்திக்க முடியாது, படிக்க முடியாது, எப்படி சம்பாதிக்க போறோம், காலையில ஏந்திரிச்சு ஒண்ணுமே செயல்படுத்த முடியாது. எல்லாமே இந்த குடி பழக்கத்தினால, இந்த என்ஜாயினால எல்லாமே மங்கி போய் ஒரு 40 வயசுல அவங்க உயிர் அவங்கள விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இருக்கு. மற்ற இனத்துல அவங்க இனத்து பிள்ளைங்க கெட்டு போகாம காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. சில கெட்ட பழக்கங்களை கத்துக்க கூடாதுன்னு மற்ற இனத்துக்காரவங்க காப்பாத்திக்கிட்டாங்க. ஆனா நம்ம இனத்துல நம்ம காப்பாத்தல. நம்ம எப்படி நம்ம இனத்தை காப்பாத்த போறோம்னு எனக்கு தெரியல. ரொம்ப விலை குறைவான தண்ணி கண்ட இடத்துல விக்குது, அதை வாங்கி குடிச்சு சொந்தமாவே உடம்ப கெடுத்துக்கிறாங்க. எப்படி நம்ம காப்பாத்த போறோம்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு காப்பாற்றணும்னு ஆசை, பேசிதான் சொல்லிதான் உங்களை திருத்த முடியும். இத கேட்ட பெற்றோர்கள் தான் உங்க பிள்ளைய நீங்க காப்பாத்திக்க முடியும். உங்க வளர்ப்புல தான் உங்க பிள்ளைய காப்பாத்துறது இருக்கு. நம்ம சமுதாயம் ஏற்கனவே குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த டோடோ பறவையை போல நம்ம இன்னும் அழியறதுக்கு நம்மளே காரணமா இருந்துருவோமான்னு இந்த கதைகளையும் பார்க்கும்போது, சில இடங்களுக்கு போகும்போது, நம்ம பிள்ளைங்க பண்றதையும் பார்க்கும்போது இந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு என் மனசுல பட்டுச்சு. சிந்திப்போம், செயல்படுவோம்.